இந்த உலகத்துல சில பேர் சாதாரணமா பிறந்தாலும் இந்த உலகத்தையே மாத்திடுவாங்க. அப்படி இந்த உலகத்தையே மாத்தின ஒருத்தரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன் லைஃப் ஸ்டோரி டே 14. யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். 1955ல அமெரிக்கால பிறந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட சொந்த அப்பா அம்மா கூட இல்லாம வேறு ஒருத்தங்க தான் அவரை தத்தெடுத்து வளர்த்தாங்க. சின்ன வயசுல எலக்ட்ரானிக்ஸ் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். காலேஜில் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே டிஸ்கண்டினியூ பண்ணாரு. கூட உள்ள எல்லாரும் சொன்னாங்க அவ்வளோதான், லைஃப்ல தோத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் கூட உள்ளவங்க சொன்னதுக்கு அவர் சொன்ன ரிப்ளை என்னன்னா, எனக்கு பிடிக்காததை செஞ்சா எனக்கு பிரயோஜனமே இல்லை, பிடிச்சதை செஞ்சாதான் பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பிறகு நிறைய புது புது திங்ஸை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஆப்பிள் ஐஎன்சி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு 1976ல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே வெற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனில அவரையே வெளியே அடிச்சு பார்த்தினாங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் கம்பெனிக்கு கூப்பிட்டாங்க. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்த அப்புறம் ஐபோன், ஐமேக், ஐபேட், வாட்ச் அந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சு அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க ஆப்பிள். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருங்க. புதுசா நீங்க ஏதாவது விஷயத்த பண்ணீங்கன்னா பயப்படாதீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.